ஜல்லிக்கட்டு போட்டியை நிரந்தரமாக நடத்துவதற்குரிய சட்ட முன்வடிவு தமிழக சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேறியதை அடுத்து அதனை பல்வேறு பகுதிகளிலும் மாணவர்களும் பொதுமக்களும் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர். சேலம் அஸ்தம்பட்டி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற கொண்டாட்டத்தில் மாணவர்களின் போராட்டத்துக்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டுக்காக தமிழக அரசு நிரந்தர சட்டம் இயற்றியதற்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. மாணவர் போராட்டத்துக்கு கிடைத்த பெரும் வெற்றி இது என கூறிய அவர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாணவர்கள் இளைஞர்களுக்கும் கிடைத்த வெற்றியாக இந்த தமிழக சட்டமன்ற மசோதா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படியாக இருக்கும். மாணவர்கள் இளைஞர்கள் அவங்களுடைய எழுச்சிக்கு கிடைச்ச வெற்றி இது. எங்களுடைய இந்த எழுச்சி கிடைக்கிறதுக்கு, இந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பொதுமக்கள், எங்களுக்கு உணவு குடிநீர்லாம் வழங்கி உதவிய அனைத்து பொதுமக்களுக்கும் நாங்கள் கையெடுத்து நன்றி சொல்லி கேட்டுக்கிறோம். இது போராட்டம் எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்க வேண்டும், இது நம்மளோட பாரம்பரியம், இது கண்டிப்பாக நடந்து ஆகணும் தமிழ்நாட்டில். இது அழிஞ்சால் நம்ம தமிழகம் தமிழக இன மக்கள் அழிஞ்ச மாதிரி, ஓகேங்களா? அதுக்காக தான் எல்லாருமே போராடணும். நம்ம போராட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது. அதை நம்ம எல்லாருமே கொண்டாடியே ஆகணும். அதுக்காக இப்போ எல்லா இடத்துலையுமே கொண்டாட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் தமிழக அரசு இதுக்கு நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்காக நிரந்தர சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் போராட்டத்துக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றி என சேலம் நகர மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மாணவர்களுடைய போராட்டத்துக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வெற்றியாக தான் இந்த அவசர சட்டத்தை நாங்கள் கருதுகிறோம். இனியும் மாணவர்களோட அகரவழி போராட்டம் இனி எல்லா விஷயத்திலையும் தொடரும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இதுக்கான ஸ்டெப் எடுத்தது முழுக்க பாராட்டுக்குரிய விஷயம்தான். தமிழக அரசு இந்த அவசர சட்டத்தை ஏற்றது மிகப்பெரிய ஒரு அரசியல் வட்டத்துக்கு ஒரு வெற்றி தான். போராட்டம் செய்த மாணவர்களுக்கும் போராட்டம் செய்த நண்பர்களுக்கும் அனைவர்களுக்கும் இது ஒரு விதமான வெற்றி தான். ஜல்லிக்கட்டுக்காக கரூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் பொதுமக்களும் தங்கள் போராட்டங்களை கைவிட்டுவிட்டு கேக் வெட்டியும் பட்டாசுகளை வெடித்தும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டுக்காக தமிழக சட்டமன்றத்தில் நிரந்தர சட்டம் இயற்றப்பட்டது போராட்டத்துக்கு கிடைத்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என அவர்கள் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கான சட்ட மசோதா தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து ஓமலூரில் பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி ஏஎஃப்டி மைதானத்தில் கடந்த 7 நாட்களாக போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் நேற்று மாலை தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பின்னர் தலைமைச் செயலகத்திற்கு சென்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்த அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு கல்லூரிகளில் எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் பாதுகாக்குமாறும் நாராயணசாமியிடம் மாணவர்கள் கேட்டுக்கொண்டனர். அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக மாணவர்களுக்கு புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி நன்றி தெரிவித்துக் கொண்டார். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் என்னை சந்தித்து புதுச்சேரி மாநில அரசுக்கு நன்றி தெரிவித்தார்கள். நாங்கள் எந்தவித அவர்களுக்கு அசம்பாவிதம் இல்லாத அளவில் அந்த பிரச்சனைக்கு முடிவு தந்ததுக்கு அவங்க நேரடியாக என்னை சந்தித்து புதுச்சேரி மாநில அரசுக்கும் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் எனக்கும் நன்றி தெரிவித்தார்கள். அதே போல் அவர்களிடம் நாங்கள் நீங்கள் அமைதியாக இருந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு மகிழ்ச்சி என்று அவரிடம் கூறியிருந்தேன். புதுச்சேரி மாநிலத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அவருடைய ஆர்ப்பாட்டம் முடிந்தது. எங்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னாக்கா, முதலமைச்சருக்கு இன்றைக்கி நாங்கள் கடைசியாக முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நாங்கள் நல்ல முடிவு எடுக்கப்படுதான்ட்டு தமிழகத்தில் இந்த சட்டம் அமலுக்கு வரும் அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு சந்தோஷமான விஷயம் இருந்தால் அது ஒரு முழுமையான வெற்றி இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இருந்தாலும் இப்போ தற்காலிகமாக பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குமே தீர்வு கிடைக்காது இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவோம் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட கோரிக்கை எங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்ல வந்திருக்கோம்.